A car travels 90 km in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 km? அதாவது ஒரு காரு 90 கிலோமீட்டரை கவர் பண்ண 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஆகுது. 210 கிலோமீட்டர் கவர் பண்ண எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போது நான் ஃபஸ்ட்டு இதில் ஹவர்ஸ் மினிட்ஸ் இருக்குது, அதை மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணணும். 1 ஹவர்னால் எவ்வளவு? 60 மினிட்ஸ். அப்போ 2 ஹவர்ஸ்னால் 120 மினிட்ஸ். அப்போ 2 ஹவர்ஸ்க்கு 120 மினிட்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் 30 மினிட்ஸ். அப்போ 120 30 ஆட் பண்ணால் 150 மினிட்ஸ். அப்போ 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்னால் 150 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு 90 கிலோமீட்டருக்கு 150 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது யூனிட்டரி மெத்தட், அதனால் இப்படி கண்டுபிடிக்கிறோம். 150 அப்படியே போட்டு இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வர்றதை டினாமினேட்டரில் கொண்டு வரணும். 90. அப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு கவர் பண்ணுது? எத்தனை மினிட்ஸில்? 150/90 மினிட்ஸில் கவர் பண்ணுது 1 கிலோமீட்டரை. நம்ம கொஸ்டினில் 210 கிலோமீட்டர் கவர் பண்ணுறது பார்க்கணும். அப்போ டைம் டேக்கன் டு கவர் 210 கிலோமீட்டர் ஈக்குவல் டு இந்த 210ஐயும் இந்த மினிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். 150/90 இன்ட்டு 210. இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 3 3s are 9, 7 3s are 21. 1 3 is 3, 5 3s are 15, 0. அப்போ இங்கே என்ன இருக்குது? 50யும் 7ம் தான் இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 50 into 7. 5 7s are 35, 0. 350 மினிட்ஸ் கிடச்சிடுச்சா? இதை நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவர்ஸ்லையும் மினிட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரும் நம்ம அப்படி தான் கொண்டு வரணும், ஹவர்ஸ் மினிட்ஸில் தான் கொண்டு வரணும். இப்போ 350 மினிட்ஸை 300 + 50 மினிட்ஸ்னு எழுதலாமா? 300னா 5 hours. 300 மினிட்ஸ்னா ஏன்னா 1 ஹவர்னா 60 மினிட்ஸ். இந்த 60 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். அப்போது 300 மினிட்ஸ்னால் 5 hours ப்ளஸ் 50 மினிட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 5 hours 50 மினிட்ஸ்ன்னு எழுதிடலாம் ஆன்சரில். அப்போது 210 கிலோமீட்டரை கவர் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குது? 5 hours 50 மினிட்ஸ் எடுக்குது.